உங்களுக்கு புதுசா யோசிக்க எந்த திறமையும் தேவையில்லை. ஒரு சின்ன யுக்தி தெரிஞ்சா போதும். நிறைய பேர் கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு விசேஷமான திறமைன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நல்ல யோசனைகள் எல்லாம் ஏற்கனவே இருக்கிற யோசனைகளை புதுசா இணைக்கிறதுனால தான் வருது. நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் டச் ஸ்கிரீன், போன், இன்டர்நெட் இதெல்லாம் கண்டுபிடிக்கல. ஏற்கனவே இருந்த தொழில்நுட்பங்களை எடுத்து அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஐபோன் உருவாக்கினாரு. ஷேக்ஸ்பியர் அவர் பழைய கதைகளை எடுத்து அதை இன்னும் அழகா மாத்தி எழுதினாரு. ஐன்ஸ்டீன் கூட ஏற்கனவே இருந்த இயற்பியல் கோட்பாடுகளை வச்சுதான் சார்பியல் கோட்பாட்டை உருவாக்கினாரு. அப்புறம் எப்படி இதை செய்யறது? இதோ ஒரு வழி. யோசனைகளை அடுக்கி போடுங்க. இது எப்படி வேலை செய்யுது? ஸ்டெப் 1, எல்லாத்தையும் கவனமா கவனிங்க. நிறைய படிங்க, பாருங்க, கேளுங்க. உங்க மனசுல நிறைய விஷயங்களை சேருங்க. எவ்வளவு தகவல் இருக்கோ அவ்வளவு ஈஸியா தொடர்புகளை கண்டுபிடிக்க முடியும். ஆனா நிறைய யோசனைகளை கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது செய்ய ஆரம்பிக்கணும். அதுவும் சின்னதா இருந்தாலும் சரி. ஏன்னா வெறும் யோசனைகளை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸ்டெப் 2, சுவாரஸ்யமான யோசனைகளை எழுதி வைங்க. அதுங்க சம்பந்தம் இல்லாத மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு விளம்பர யுக்தி, ஒரு அறிவியல் தகவல், ஒரு சொந்த அனுபவம், எல்லாத்தையும் எழுதி வைங்க. ஸ்டெப் 3, எதிர்பாராத தொடர்புகளை கண்டுபிடிங்க. இதோட அதை எப்படி இணைக்கலாம், இந்த ஐடியாவை அந்த பிரச்சனைக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், இப்படி கேட்டு பாருங்க. இங்கதான் புதுமை பிறக்குது. உதாரணத்துக்கு ஜேம்ஸ் டைசன் வேக்யூம் கிளீனர் கான்செப்டையும் தொழிற்சாலைகளில் யூஸ் பண்ற பெரிய சுழல் காத்து இயந்திரங்களோட மெக்கானிக்ஸையும் ஒன்னா சேர்த்து தான் பை இல்லாத முதல் வேக்யூம் கிளீனர் கண்டுபிடிச்சாரு. பாருங்க, கிரியேட்டிவிட்டிங்கிறது புதுமையா கண்டுபிடிக்கிறது இல்ல, அது ஏற்கனவே இருக்கிறத மறுபடியும் உருவாக்குறது. ஆனா இதோட நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க யோசனை வர வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. யோசனைகளை அடுக்கி போடுங்க, பொதுவான விஷயங்களை தேடுங்க. இப்பவே முயற்சி பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு பாட்காஸ்ட் பதிவு பண்ணணும்னு வச்சுக்குவோம். சரி, நிறைய பாட்காஸ்ட்கள் எங்க பதிவு பண்ணுவாங்க? ஒரு ரூம்ல, இல்லையா? அப்புறம் நிறைய பேர் அவங்க வீடியோக்களை எங்க எடுப்பாங்க? வெளியில, இல்லையா? காடுலையோ பழைய கட்டிடங்கள்லையோ பாட்காஸ்ட் பதிவு பண்றதை யாரும் பார்த்ததில்லை. யாராவது பண்ணியிருக்கலாம். ஆனா என்னோட கருத்து என்னன்னா, உங்களுக்கு எந்த திறமையும் தேவையில்லை. உங்களுக்கு வேலை செய்யற ஒரு சிஸ்டம் இருந்தா போதும். அவ்வளவுதான் விஷயம். இதுதான் எல்லாம். எந்த விசேஷ திறமையும் தேவையில்லை. ரிசல்ட் தர ஒரு வழி இருந்தா போதும்.